இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த காலையில உங்களை மனதார நாங்க வாழ்த்துறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தொலைபேசி வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தை கேட்கிற தேவன் சீக்கிரத்திலே உங்கள் ஜெபங்களுக்கு பிரதான பதிலை தந்து ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பிறந்த நாட்களிலே, உங்களுடைய திருமண நாட்களிலே விசேஷமான அந்த நாளை நியமித்து குறித்து உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். குறைந்தது ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே உங்களுடைய பிறந்த நாட்களுடைய, திருமண ஆண்டுகளுடைய தேதி விவரங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெளிவாக நீங்கள் அனுப்பி வையுங்கள். உங்களை வாழ்த்த, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் இருதயம், மனம், உள்ளம் அதிசயப்பட்டு பூரிக்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய அளவற்ற ஆசீர்வாதமும் அற்புத கரமும் உங்களோடு கூடவே இருந்து ஆசீர்வாதமாய் நடத்துவதாக. ஹாப்பி மார்னிங். இந்த காலையில் உங்களை பிளஸ் பண்றோம். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள் உங்களை வளமாக இந்த நாளிலும் நடத்தும். நல்ல நல்ல விருப்பங்களோடு இருக்கிறீர்களா? நல்ல நல்ல ஆசைகளோடு இருக்கிறீர்களா? தப்பே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமானுடைய ஆசை நன்மையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல லேண்ட வாங்கணும்னு ஆசையா இருக்கீங்களா? தப்பே இல்லை. அந்த லேண்ட்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு அழகான ஒரு வீட்டை கட்டணும்னு விருப்பத்தோடு இருக்கீங்களா? திருமண வயதை அடைந்ததான உங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல மகிழ்ச்சியான மங்களகரமான அவர்களுடைய மனவாழ்வை காண வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? பேர குழந்தைகளை கண்களால் கண்டு அவர்களை அழகாய் தூக்கி கொஞ்சி மகிழ வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறீர்களா? படிக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பிலே வெற்றி பெற வேண்டும், நல்ல மதிப்பெண்ணை பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களா? தொழில் செய்யக்கூடியவர்கள் நல்ல உங்க வியாபாரத்துல முற்போக்கான நல்ல ஏற்றங்கள், பொருளாதார பெருக்கங்கள் வர வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆபீஸ்ல பணி செய்யக்கூடிய நீங்கள் நல்ல ஒரு ப்ரமோஷனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? ஊழியம் செய்யக்கூடிய தேவ பிள்ளைகள் உங்களுடைய ஊழிய எல்லைகள் விரிவாக்கம் அடைய வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இது எல்லாமே நல்ல விஷயம். இது எல்லாமே நடக்கும். எந்த மாற்று கருத்துக்கள் கிடையாது. இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயமா நீங்க என்னென்ன விஷயம்லாம் விரும்புறீங்களோ, ஆசைப்படுறீங்களோ, எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ எல்லாமே நடக்கும், நிறைவேறும். ஏன்னா நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் ஆசைப்படுவதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காக எல்லா ஆசீர்வாதங்களை கைக்குடி வர செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல இருந்து கவலைப்படுறத நிறுத்திட்டு, சோகப்படுறத நிறுத்திட்டு, நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற பயப்படக்கூடிய அந்த பயத்தை நிறுத்திட்டு, சங்கடத்தை நிறுத்திட்டு, இன்னைக்கு கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க கவலைப்படுறதுனால காரியம் நடக்க போறது கிடையாது. நீங்க பயப்படுறதுனால பரிபூர்ணமான இடத்துக்கு நீங்க வரப்போவது கிடையாது. நீங்க பெருமூச்சு விடுறதுனால, ஏக்கப்படுறதுனால, இதெல்லாம் நான் அனுபவிக்காமல் போயிட்டா என்று நீங்கள் சங்கடப்படுறதுனால, பிறருக்கெல்லாம் கிடைச்சிருச்சு எனக்கு கிடைக்காம போயிடுமோ என்ற மனத்தாங்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்க பெற முடியாதுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நம்புங்க. நிச்சயமாய் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே
துக்கப்படுவதை, கவலைப்படுவதை நிறுத்திட்டு இதையெல்லாம் பெற்று அனுபவிப்பதற்கு உங்க மனசும் உங்க உடம்பும் நல்லா இருக்கணும். நீங்க உயிரோடு இருக்கணும், நீங்க ஜீவனோடு இருக்கணும். இதையெல்லாம் பார்ப்பதற்கும், இதையெல்லாம் தொடுவதற்கும், இதையெல்லாம் அள்ளி அரவணைத்துக் கொள்வதற்கும், இதையெல்லாம் அனுபவிப்பதற்கும், இதையெல்லாம் நீங்கள் கொண்டாடுவதற்கும் உங்க மனசு நல்லா இருக்கணும், உங்க உடம்பு நல்லா இருக்கணும், நீங்க உயிரோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்ப அதனால வேதம் சொல்லுகிற, தேவன் சொல்லுகிற மருந்த தவறாம மறவாம ஒவ்வொரு நாளும் நீங்க சாப்பிடணும். எதுக்கு? உங்க மனசு நல்லா இருக்கிறதுக்கு, உங்க உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு, 100 வயசுக்கும் அதிகமா பூர்த்தியா, நேர்த்தியா, கீர்த்தியும் புகழ்ச்சியுமா, ஆரோக்கியமா, நோய் நொடியற்ற ஜீவனோடு உயிரோடு நீங்க வாழ்றதுக்கு ஆண்டவர் சொல்ற, அவருடைய வார்த்தை சொல்ற மருந்த தவறாம தினமும் நீங்க சாப்பிடணும். என்ன மருந்து நம்ம கொஞ்சம் பார்த்துடலாமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். ஆண்டவர் சொல்ற மருந்து, வேதம் அறிமுகப்படுத்துகிற மருந்து என்னன்னு கவனிச்சிங்களா? மன மகிழ்ச்சி தாங்க மருந்து. இந்த மருந்தை சாப்பிட்டு பாருங்க ஒவ்வொரு நாளும், இந்த மருந்தை ருசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும். அதுக்கப்புறம் தேவையில்லாத மருந்தெல்லாம் நிறுத்திடுவீங்க. இந்த மருந்தை மறவாம தவறாம ஒவ்வொரு நாளும் நீங்க அனுபவித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதில் நான் களி கூர்ந்து மகிழ்வேன். ஏன் நான் துக்கப்படணும்? ஏன் நான் வருத்தப்படணும்? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று களி கூறுங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. உங்க மனசு ரொம்ப நல்லா இருக்கும், உங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், உங்கள் உணர்வு திறன் ரொம்ப நல்லா இருக்கும், உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்களுடைய ஒவ்வொரு உள்ளுறுப்புகள், இதயம் முதற்கொண்டு அத்தனையும் ஹெல்த்தியா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒண்ணு செய்யுங்க, நல்லா சிரிங்க, நல்ல சந்தோஷமா இருங்க, நல்ல மகிழ்ச்சியா இருங்க, தப்பே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் உங்களுடைய பலன் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆகவே அதை வாங்கணும், இதை வாங்கணும், இதை எடுக்கணும், இதை அனுபவிக்கணும்னு சொல்லி அதுக்காக நீங்க கவலைப்பட்டு உடைஞ்சு போய், நொந்து போய், வெந்து போய், கடைசியில நீங்க எல்லாவற்றையும் நீங்க பார்ப்பீங்க. ஆனா நீங்க அனுபவிக்கணுமே, அதுக்கு நீங்க இருக்கணுமே. அப்ப அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும், உடம்பு நல்லா இருக்கணும், உன் உயிர் நல்லா இருக்கணும், உன் உயிர் சக்தி, உன் உயிர் தன்மை, உன் உள் தன்மை நல்லா இருக்கணும்னா ஹாப்பியா இரு, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ, என்ன உள்ளவன்? மகிழ்ச்சி உள்ளவன் எவனோ, சந்தோஷம் உள்ளவன் எவனோ, ஆனந்தம் உள்ளவன் எவனோ அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். ஆனந்தமா இருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். அற்புதமான விதத்துல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஆசீர்வாதங்களாய் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை மறவாதிருங்கள். அப்ப எதுல சந்தோஷம்? உண்மையான சந்தோஷம் எதுல இருக்கு? எப்படி உங்களுடைய சந்தோஷம் அதிகரித்துக் கொள்ள முடியும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுக்கிறதுல தாங்க சந்தோஷமே அடங்கி இருக்கு. கொடுக்கிறதுல தான். எந்த ஒரு தனிநபர் கொடுக்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக் கொள்கிறார்களோ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, கொடுக்கிறதுனா என்ன? காலை எழும்புறீங்களா, கர்த்தருக்கு துதியை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மதிப்பை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. உடன் பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களுக்கு கனத்தை கொடுங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சில பேர் ஏதாச்சும் ஒரு தப்பிதங்கள் செய்து விட்டார்களா, மன்னிப்பை கொடுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சிலர் உதவின்னு கேட்டு வராங்களா, முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு கொடுங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கொடுப்பதில் தான் பெரிய சந்தோஷம். சில விஷயங்களை விட்டு கொடுக்கணுமா, பெருந்தன்மையோடு விட்டு கொடுங்க, இறுக்கமா இருக்காதீங்க.
இழுத்து இறுக்கி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. பரந்த மனசோட இருங்க. சில விஷயங்கள்லாம் அது இருக்குது, இருக்கட்டும், போது, விட்டுருங்க. இழுத்து இழுத்து பிடிச்சு வச்சுக்காதீங்க. பொருளே ஆனாலும், வரவே ஆனாலும், உறவே ஆனாலும் இழுத்து இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அது இறுக்கத்தை கொடுக்கும், அது வலியை கொடுக்கும், அது வருத்தத்தை கொடுக்கும். ஈஸியா விட்டுருங்க, அவ்வளவுதான். இருந்தா இரு, போனா போ, அவ்வளவுதான். வெரி சிம்பிள். எதையும் இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறதுல சந்தோஷம் கிடையாதுங்க. கொடுக்கறதுல தான் சந்தோஷம். விட்டு கொடுக்கறதுல தான் பெரிய சந்தோஷமே அடங்கி இருக்கிறது. ஆகவே மகிழ்ச்சியே, மன மகிழ்ச்சியே நல்ல மருந்து என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை சார்ந்தவர்களை சந்தோஷமா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன? சூப்பரா இருப்பீங்க. பூர்த்தியான ஆட்கள், பூர்த்தியான ஆயுட்காலம், பூர்த்தியான வாழ்நாட்காலங்கள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். உங்க வாழ்க்கை ரொம்ப நீடித்த நாட்களாய் நிலைச்சிருக்கும். உங்க மனசும் நீடித்த நாட்களா நிலைக்க போகுது. உங்க உடம்பும் ரொம்ப ஹெல்த்தியா நீடித்த நாட்களா இருக்க பொழுது, அதுக்கப்புறம் என்ன? ஆண்டவர் உங்களுக்காக நியமித்து வைத்த எல்லா ஆசீர்வாதத்தை நீங்க தரமாய் பெற்று அனுபவிப்பீர்கள். கர்த்தர் மேன்மையான நன்மைகளை உங்களுக்கு நிறைவாக தந்து உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான சகோதரர் வெங்கடேஷ் பிரபு, சிஸ்டர் ஜே மஞ்சுளா, சிஸ்டர் எஸ் செல்வி மற்றும் அன்பு பிள்ளை பி பெனிட்டா மற்றும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பிறந்தநாள் காணக்கூடிய அன்பான சகோதரி இ விமலா மற்றும் பிள்ளைகள் எஸ் சஞ்சித், கே ஜெஷூரன், அதுபோலவே திருமண நாள் காணக்கூடிய அன்பான சகோதரர் எஸ் வினோத் ஜான், சிஸ்டர் பி காவியா மார்த்தாள் தம்பதியார், சகோதரர் குமரேசன், சிஸ்டர் ஸ்வேதா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. தேவ பிள்ளைகளே, மறவாமல் தவறாமல் ஆலயத்துக்கு செல்லுங்கள். நம்முடைய திருச்சபையிலே 2 ஆராதனைகள் நாளைக்கு உண்டு. காலை சரியாக 7:30 மணிக்கு முதல் ஆராதனையும் 9:30 மணிக்கு 2ஆம் ஆராதனையும் உண்டு. தவறாமல் பங்கு கொள்ளுங்கள். வெகு தொலைவில் இருப்பீர்களேயானால் நீங்க ஆன்லைன்லேயும் இந்த ஆராதனைகள் நீங்க பங்கு கொள்ளலாம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகின்றோம். இந்த காலையிலே வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. மனமகிழ்ச்சியே நல்ல மருந்து. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் உடைய பிள்ளைகள் இந்த மருந்தை முக்கியத்துவப்படுத்த, மன மகிழ்ச்சியோடு இருக்க, சந்தோஷமா இருக்க ஒரு அற்புதமான கருத்தை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். அதை அலட்சியம் செய்யாமல் அந்த அற்புத கருத்தை உள்வாங்கினவர்களாக, வார்த்தையின்படி மன மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எதுவான சகலவிதமான கிருபைகளை நீர்த்தாமே உடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமான ரகத்தில் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் தேவனே. விசேஷமாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. அதுபோலவே அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை தினத்துல பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் தேவனே. ஆண்டுகளை, வருடங்களை, நாட்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய தேவாதி தேவன் பெரும்பான பிள்ளைகளுக்கு நீர் தந்திருக்கக்கூடிய நாட்களையும், ஆண்டுகளையும், வருடங்களையும், காலங்களையும் சகலவிதமான நன்மைகளால் முடிசூட்டி உடைய பிள்ளைகளை கனப்படுத்துங்க. வாழ்நாள் எல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இன்றைக்கு தேவ ரகமான புதிய கிருபைகளும் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உதயமாகட்டும். உம்முடைய வருகை வரும் மட்டும் இதுபோல் இன்னும் அநேக சந்தோஷமான, மகிழ்ச்சியான பிறந்த நாட்களையும் மங்களகரமான திருமண ஆண்டுகளையும் உடைய பிள்ளைகள் காணும்படிக்கு நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க.